தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் தோழர். என்ன கையெல்லாம் ஒரே முறுக்கா நிறைய சஸ்பென்ஸ உடைக்க போறோம். அப்படியா? ஆமா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட பாத்தீங்களா? எப்பா எவ்வளவு கூட்டம். அந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் ஒரு பர்டிகுலரா ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. அதை யாருமே டிபேட்டுக்கு உள்ளாக்கவே இல்லை. டிபேட் பண்ண அதான் டிபேட்டை எதை உருவாக்கணுமோ அதை யாருமே ஊடகவியல உருவாக்குவது இல்லை. ஆமா, அதை விட மாறா என்ன சொல்றாங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இவங்களே ஒரு இதை அந்த மாதிரி பண்ணுவாங்களே. சோ விஜய் அவர்கள் அந்த மாநாட்டுல பேசின பர்டிகுலர் ஒரு விஷயம், அந்த விஷயம் என்ன அப்படின்னா, சஸ்பென்ஸ்லயே நீங்க சங்கராத்தியம் பண்ணிக்கிட்டே திரிங்க அப்படின்ற மாதிரி விடயத்தை பதிவு பண்ணாரு. ஆமா, நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள், தேர்தல் ஆய்வாளர்கள் அப்படின்ற பேர்ல சில பேர் உட்காந்துக்கிட்டு சில விடயங்கள் பதிவு பண்றாங்க. ஆனா எந்த கட்சி எந்தெந்த கட்சியெல்லாம் எங்க கூட கூட்டணிக்கு வர போறாங்க அப்படின்றது டிசம்பர் மாசத்துக்கு தெரியும். அதனால அந்த சஸ்பென்ஸ்லயே நீங்க சங்கராத்தியம் பண்ணிட்டு தெரியுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை பதிவு பண்ணாரு. ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணாரு. அப்ப சில பல கட்சிகள் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கட்சிகள் என்ன அப்படின்றத ஒரு 2 கட்சிகள் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆமா. சோ அந்த 2 கட்சிகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பிரம்மாண்டமான மாநாடு சம்பந்தமாக நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டோம். தெளிவா படம் போட்டு வெளிச்சம் போட்டு அழகா சொல்லிட்டோம். ஆமா, அழகா சொல்லிட்டோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டை நம்ம தாராளமா விமர்சனம் பண்ணலாம். ஆமா, அதாவது விஜய் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து பேசி இருந்திருக்கலாம். இன்னும் அந்த தீர்மானங்கள் எல்லாத்தையுமே மேடையிலே வாசிச்சிருந்திருக்கலாம். அத்தனை கூட்டங்களின் முன்பாக அம்பேத்கரியத்தை பேசியிருக்கலாம், பெரியாரியத்தை பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி மாநாட்டை விமர்சனம் பண்ணலாம். விமர்சனமா இருக்கணும். ஆமா, ஆனா மனித தாக்கல் நடத்தக்கூடாது. ஆனா அந்த மாநாட்டை விமர்சனம் பண்ணலாம். ஆனா அந்த மாநாட்டுல திமுக விமர்சனம் பண்ணிட்டாருன்ற காரணத்துக்காகவே அந்த ஒற்றை புள்ளியில இருந்து மாநாட்டை விமர்சனம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சரி, ரைட். சோ அந்த மாநாட்டுல பர்டிகுலரா விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு பண்ணாரு. ஆமா, இந்த கூட்டணி சம்பந்தமாக ஒரு விடயத்தை பதிவு பண்ணாரு. சோ அந்த கூட்டணி சம்பந்தமாக தான் நாம பேச போறோம். சோ ஒரு இருபெரும் கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்துல இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 2 கட்சிகள் என்ன அப்படின்னா, முதல் கட்சி தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஆமா, அப்படிதானே? ஆமா, அதேதான். அதாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஆமா. சோ தேமுதிக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களோட கூட்டணியில் வைப்பதற்கான வாய்ப்புகள் 100க்கு ஏறக்குறைய ஒரு 90% வாய்ப்புகள் இருக்கு. 90 அல்ல, 99% அப்படின்றீங்களா? வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, அதாவது அதிமுகவோட போனாலும் 9 சீட்டு தருவோம் என்கின்ற ஒரு பேச்சு உளவுத்துறையின் மூலமா வெளிவந்தது. 9 சீட்டு வாங்கி அவங்க தேர்தலில் சந்திப்பாங்களா? வாய்ப்பு இல்ல. அதனால திமுக போலாமா? 12 சீட்டு அங்க போனா 12 சீட்டு அங்க வாங்கி நம்ம நிக்கலாமா? வாய்ப்பு இல்ல. அப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஜயகாந்த் உருவாக்கிய கேப்டன் உருவாக்கிய கட்சி வலிமை பெற வேண்டும் என்றால் அதிகப்படியான இடங்களை நிற்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பா. அதனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஜயகாந்த் அந்த கேப்டன் விஜயகாந்தோடைய அணி விஜயோட இணைவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் மாநாட்டுல விஜய் அவர் பேசுகிற போது, என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் அப்படின்றத ஏறக்குறைய 10 லட்சம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த முன்னாடி பிரகடனப்படுத்துறாரு. என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் சாதாரண விடயம் இல்ல. கண்டிப்பா. அப்ப நீங்க இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, தேமுதிக இது வரைக்கும் விஜய் கட்சி ஆரம்பித்ததுல இருந்து இப்ப வரைக்கும் தேமுதிக விஜய எங்கேயும் விமர்சனம் பண்ணல. அதை கவனிச்சீங்களா? ஆமா, இதுவரைக்கும் விமர்சனம் பண்ணல. 2வது மாநாட்டுல அவர் அப்படி பேசுற முன்னாடி மறுநாள் அந்த கேப்டன் விஜயகாந்தோடைய கட்சியினுடைய அம்மா பிரேமலதா அவர்களுடைய கேள்வி கேட்கும்போது, இன்டர்வியூ நேர்காணல்ல போது இப்படி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரே, நீங்க என்ன நினைக்கிறீங்க போது, அவர் என்ன அண்ணன் தம்பியும் நாங்களும் பாக்குறோம், இத்தனை வருஷமா அவர் தம்பியா தான் பாக்குறோம், அது ஒரு நீண்ட நெடிய உறவு அப்படின்றத அப்படியே டம்முன்னு உடைச்சிட்டாங்க. ஆமா, டம்முன்னு உடைச்சிருக்காங்க. சோ அப்ப நம்ம இந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கின்ற பொழுது தேமுதிக தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட தான் கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது அவரும் என்ன சொல்றாருன்னா,
சஸ்பென்ஸ்லேயே சங்கராத்தியம் நீங்க பண்ணிட்டு தெரியுங்க, எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்றது வந்து டிசம்பர் மாசத்துல தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விடயத்தை பதிவு பண்ணாரு. சோ அதையே தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கூட தொடர்ச்சியாக எங்களுடைய கூட்டணி என்பது நாங்க யாருடன் இருப்போம் அப்படின்றத டிசம்பர் மாசத்துல அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் கூட சமீப நாட்களாக சொல்லிட்டு வராங்க. அப்ப நீங்க இது ரெண்டையும் கம்பாரிசன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தேமுதிக தமிழக வெற்றி கழகத்து கூட தான் கூட்டணிக்கு போவதற்கான நான் 90% சொல்றேன், நீங்க 99% வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த விஜயனுடைய மாநாட்டை பல அரசியல் கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, எல்லா கட்சிகளுமே பெரும்பாலும் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தேமுதிக வந்து இதுவரைக்கும் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டை விமர்சனம் செய்யவில்லை. கவனிச்சிங்களா? விமர்சனம் செய்யவில்லை. ரெண்டாவது வந்து திமுக இதுவரைக்கும் வேற ஆளுகளை இடையில நிப்பாட்டி பேச விட்டாங்க. இன்னைக்கு திமுக நேரடியா பேசுகின்ற நிலைக்கு விஜய் வந்திருக்காரு என்றால் விஜய் தான் திமுகவை 2026 வரைக்கும் விஜய் எதிர்கட்சி, 2026க்கு அப்புறம் எப்படின்றது தெரியல முடியாது. அப்ப வந்து திமுகவை எதிர்க்கின்ற ஆளுமையுள்ள ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இதுதான் உண்மை. சோ அதுதான் சொல்றேன். அப்ப வந்து தேமுதிக வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி போவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சோ அதே மாதிரி இந்த விஜயனுடைய மாநாட்டை வந்து தேமுதிக விமர்சனம் பண்ணல, ஆனா இன்னொரு ஒரு பெரிய கட்சியும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டை விமர்சனம் செய்யவில்லை. அந்த கட்சி இது அதாங்க தேசிய கட்சி, காங்கிரஸ் கட்சி. இதுதாங்க சஸ்பென்ஸ். சாதாரண விடயம் அல்ல தலைவா. காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கிறதோ அந்த கட்சி தான் இந்தியா கூட்டணி. ஆமா, இதான் முதல்ல நோட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்திய கூட்டணி என்பது காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறதோ அதான் இந்திய கூட்டணி. இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து மறைமுக பேச்சுவார்த்தை கான்பிடன்ஸ்ல நடந்து கொண்டே இருக்கிறதுன்றத தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. ஆமா, அதாவது ஸ்டார்டிங்ல நம்ம கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் டீப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன் போல. ஸ்டார்டிங்ல நீங்க சீமான் அவர்கள்ட்ட ஒரு பேட்டி வந்து கேட்கறாங்க. அநேகமா ரெட்பிக்ஸ் சேனல் நினைக்கிறேன், அதுல பெலிக்ஸ் தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த சேனல்ல வந்து சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்குறப்ப சீமான் பதிவு பண்ண ஒரு விடயம் என்னன்னு பார்த்தோம்னா, நான் வந்து விஜய் தம்பியை சந்திச்சு கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நான் பேசினப்ப அவர் சொன்னாரு, இல்லைன்னா ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தம்பி சொன்னாரு அப்படின்னு சொல்லி விஜய் சீமான் வந்து பதிவு பண்ணாரு. அப்ப தேசிய கட்சி அப்படின்னா நம்ம இந்திய நாட்டுல அறியப்பட்ட இருபெரும் தேசிய கட்சிகள் எது? பாஜக, இன்னொன்னு காங்கிரஸ். பாஜக வந்து தன்னுடைய கொள்கை எதிரியா வந்து அறிவிச்சிட்டாரு. ஆமா, அப்ப அந்த இரண்டாவது கட்சி காங்கிரஸ். அப்ப காங்கிரஸ் கூட தான் ஆல்ரெடி விஜய் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக ஒரு சில தரவுகள் அப்படின்றத நம்ம வந்து 7-8 மாதத்திற்கு முன்பாகவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இல்ல அது உண்மைதான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து கார்த்திக் சிதம்பரம் கூட அண்மையில பேசுகிற பொழுது நாங்கள் அதிகாரத்தில் அமர்ந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, 1954 இருந்து 67 வரைக்கும் இந்த மண்ணை ஆட்சி செய்தது காங்கிரஸ் கட்சி தான். எந்த கட்சிக்கா இருந்தாலுமே அதிகாரத்துக்கு, ஆனா அதுக்கு பின்னாடி நாங்க வந்து அமைச்சரவையில் அமைச்சரவையில் கூட இன்னும் இடம்பெறவில்லை. ஆனா வந்து அதே வேளையில வந்து பெருந்தலைவர் காமராஜர் அந்த ஆட்சி அமைக்கிற பொழுது அப்போது வந்து அவர் முதலமைச்சர் ஆவதற்கே கூட்டணி தேவைப்படுகிறது. அப்ப அது வந்து இன்னொரு கட்சியை சேர்க்கிறாரு, அவங்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்துதான் அன்னைக்கே கூட்டாட்சித்துவம் வந்து முதல் முறையா இங்க காங்கிரஸ் கட்சி பெருந்தலைவர் காமராஜர் நடந்திருக்கு. ஆனா அந்த கூட்டாட்சித்துவம் அதுக்கு பின்னாடி வந்து திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தல அப்படின்றத பதிவு பண்ணிருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க அமைச்சர் பதவியில அதிகாரத்தை தரவில்லை என்றால், ஒருவேளை அதிக இடங்களை காங்கிரஸுக்கு தரவில்லை என்றால், நாங்கள் ஓப்பனாகவே இன்றைக்கு எல்லா இடத்துலயுமே காங்கிரஸ் கட்சியுடைய மேலிடை பொறுப்பாளர், முக்கிய மாநில பொறுப்பாளர் எல்லாருமே என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்கள் விஜயோட போவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆமா, நீங்க வந்து சமீபத்துல கிறிஸ் சோடங்கர்னு சொல்லி ஒரு மேலிட பொறுப்பாளர், தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் தான் மேலிட பொறுப்பாளர். மேலிட பொறுப்பாளர்னா ஒரு டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர் வந்து மேல்மட்ட பொறுப்பாளர் போட மாட்டாங்க, வேற ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள், சாரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து மேலிட பொறுப்பாளர் போட மாட்டாங்க, அதே ஸ்டேட்டை சார்ந்தவங்களை. இப்ப உதாரணமா நீங்க சொல்லணும்னா தமிழ்நாட்டுல இருந்து பார்த்தோம்னா விஸ்வநாதன் அப்படின்ற ஒரு எம்பி இருந்தார், காங்கிரஸ் எம்பி. அவர் வந்து எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேலிட பொறுப்பாளரா கேரளாவுக்கு போட்டிருந்தாங்க. சசிகாந்த் ஐஏஎஸ் வந்து கர்நாடகா போடல, கர்நாடகாவுக்கு இப்ப பீகாருக்கு அந்த மாதிரிதான். சோ இது வந்து மேலிட பொறுப்பாளர்னா இதுதான். அப்ப கிறிஸ் சோடங்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர். அப்ப அவர் தலைமையில் கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது அங்க கூட்டத்துக்கு யார் யார் வந்திருந்தாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள், அதே மாதிரி வந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள், இதர பின்ன மாவட்ட செயலர்கள், அப்புறம் முக்கிய தலைவர்கள். இவங்க எல்லாத்தையுமே கூட்டி வச்சு பேசிய பொழுது அங்க வந்திருந்த அந்த முக்கிய நிர்வாகிகள் சொன்ன கருத்து என்னவென்றால், நாம வந்து இந்த வட்டம் தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி போவோம், கூட்டணி போனாதான் கரெக்டா இருக்கும், அதிக சீட்டு கேட்டு பார்ப்போம். இன்கேஸ் திராவிட முன்னேற்ற கழகம் தரல அப்படின்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தை அடுத்த சாய்ஸா தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய
கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர்ட்டே தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரன் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா மாவட்ட செயலாளர், ஊராட்சி மன்ற தலைவர், மாநில பொறுப்பாளர், முக்கிய அதிகாரத்தில் கூடிய காங்கிரஸ் பொறுப்பாளர் அனைவருமே இந்த கருத்தை பதிவு செய்திருக்காங்க. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் வந்து முதல் மாநாட்டிலே, அதுக்கடுத்து 2வது மாநாடா இருக்கட்டும், இந்த மாநாட்டுகளே ஓப்பனா டிரான்ஸ்பரன்சியா ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கின்றத வந்து ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அப்போ வந்து அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு காங்கிரஸ் தன்னை தயார்படுத்துறது. இது மட்டும் கிடையாது, நம்ம கிறிஸ் சோடங்கருடைய மேட்டரை மட்டும் மையப்படுத்தி பேச முடியாது. அதற்கு பின்பாக தமிழ்நாட்டினுடைய ஒரு பொதுச் செயலாளர், அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர், அவர் வந்து தென் மாவட்டங்களை வந்து கூட்டம் போட்டாரு. தென் மாவட்டங்களை போட்ட கூட்டத்துல இதே மாதிரிதான் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். அதுலயும் கூட எடுக்கப்பட்ட முடிவு என்னவென்றால், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான உடைய தலைவா, அதுல எடுக்கப்பட்ட முடிவு என்னவென்றால், நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி போவோம். காரணம் என்ன அப்படின்னா, கேரளாவிலும் கூட விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்ப நம்ம கேரளாவிலும் நம்ம கால் ஊன்றுவதற்கு இது ஒரு நல் வாய்ப்பாக அமையும். ஸோ அதனால நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட போறதுல நமக்கு தயக்கம் ஒருபோதும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசி முடிக்கிறாங்க. அதுல வேணுகோபால் முக்கியமா இறுதியாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினார். அவர் அதுல என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பீகார் எலெக்ஷன் போய்க்கு இருக்குது, பீகார் எலெக்ஷன் முடியட்டும், நாம நேரா போய் நம்ம ராகுல் காந்தி அவர்கள்ட்ட இந்த விடயத்தை நான் பதிவு பண்றேன். ஸோ ராகுல் காந்தி அவர்கள் என்ன இறுதி முடிவு எடுப்பாரோ அந்த முடிவுக்கு ஏற்றவாறு நாம் கட்டுப்படுவோம். இதுதான் வந்து கடைசியாக பேசி முடித்திருக்கின்ற ஒரு செய்தி. அதுக்கு பின்னாடி நீங்க சொன்னீங்க இல்லையா, அண்மையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி உசிலம்பட்டில காங்கிரஸ் கட்சி, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கின்ற ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்துல பேசக்கூடிய ஒரு காங்கிரஸ் மாவட்ட மாநில பொறுப்பாளர் என்ன சொல்றாங்கன்னா, ஓப்பனா நமக்கு அதிகமான இடங்கள் திமுக தரவில்லை என்றால், ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்தில் பங்கு நமக்கு தரவில்லை என்றால், நாம் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியில் சேருவோம் என்கின்றத பகிரங்கமாக ஸ்டேஜ்ல பேசுறாரு. அப்ப வந்து ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினுடைய மனநிலை என்ன என்றால், அவங்களுக்கு அதிகமான இடங்கள் தேவைப்படுகிறது, அதே நேரத்துல வந்து அவங்க ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்தில் அமைச்சர்களிடம் தேவைப்படுகிறது. ஆக அதை நோக்கி இதை ஒரு வாய்ப்பாக நம்ம ஏன் பயன்படுத்த கூடாது என்கின்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப வந்து இறுதியாக இந்த முடிவு யாருடைய கைகளில் இருக்குன்னு பார்த்தோம்னா, ராகுல் காந்தி அவருடைய கைகள் தான் இருக்குது. ஸோ அதற்கு பின்பாக கூட மறுபடியும் வேணுகோபால் தலைமையில ஒரு ஜூம் மீட்டிங் போட்டாங்க. அந்த ஜூம் மீட்டிங்கிலும் பேசி முடிக்கப்பட்ட செய்தி என்னன்னு பார்த்தோம்னா இதே செய்தி தான். ஸோ ஆக மொத்தத்துல காங்கிரஸ் கட்சி வந்து தயாராகி விட்டார்கள். அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி போவதற்கு வந்து தயாராகி விட்டார்கள். ஆமா, எத்தனை நாள் தான் அவங்க வந்து கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மீதம் இருக்கிற அத்தனை தொகுதி வேலை வைப்பாங்க? எத்தனை வேலை வைப்பாங்க? காங்கிரஸ் கட்சிக்கு முஞ்சி போனா வந்து ஒரு 20 சீட்டு தருவாங்களா? அந்த வட்டம் 25 சீட்டு தருவாங்க. 20 சீட்டு தருவாங்களா? ஆனா இதற்கு முன்னாடி எத்தனை சீட்டு வாங்கினாங்க? பழைய காலத்துல எல்லாம் 50, ஏறக்குறைய 50, 70 இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து 25 சீட்ல வந்து நின்றுருக்காங்க. இந்த 2026 கூட அந்த சீட்டுக்கும் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எத்தனை நாட்கள்னா இவங்க அதிகாரத்தை நுகராம அவங்க வந்து ஆண்டாண்டு காலமா வந்து ஒரு கட்சிக்கு உழைத்து கொண்டே இருப்பார்கள். அப்ப அந்த சிந்தனை அந்த தொண்டர்கள் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா. ஏன்டா ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி. 1954 இருந்து 67 வரைக்கும் இந்த மண்ணை ஆட்சி செய்த கட்சி. தமிழ்நாட்டுல ஏறக்குறைய வந்து மிகப்பெரிய அணைகளை கட்டிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அதே மாதிரி பள்ளிக்கூடங்களை அதிகமாக இந்த மண்ணிலே உருவாக்கிய கட்சி காங்கிரஸ் கட்சி. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. ஆனா அப்படி இருந்தும் கூட அந்த காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்டு 1967 வீழ்த்தப்பட்டு இன்று வரை திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கிறது. அவங்க அதிகாரத்துக்கு வர முடியவில்லை, அமைச்சரவையில இடம் பிடிக்க முடியவில்லை, கூட்டணியில இருக்கிறார்கள், எம்எல்ஏ ஆகிறார்கள், எம்பி ஆகிறார்கள், ஆனால் அவருக்கு எந்த அதிகாரமும் வழங்கப்படவில்லை. வந்து ஆட்சி ஆண்ட கட்சி அப்படின்ற கண்ணோட்டத்துல சொல்றீங்க. நான் என்ன கண்ணோட்டத்துல சொல்றேன் அப்படின்னா, ஆண்ட கட்சி, தமிழ்நாடு ஆண்ட கட்சி ஓகே, அதிகாரத்தை தந்த கட்சி. ஆமா, அதிகாரத்தை தந்த கட்சி. மத்தியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகாரத்தை கொடுத்த கட்சி. அப்ப அதிகாரத்தை கொடுத்த கட்சி தமிழ்நாட்டுல எனக்கும் நீ அதிகாரம் கொடு அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பது ஒரு தவறு கிடையாது இல்ல? கரெக்ட். காமராஜரே மாநில ஸ்டேட்ல கொடுத்திருக்காங்க. அரசியல் என்பது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அதிகார பகிர்வு தானே தேவை. அதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ஏன் ஓட்டு உனக்கு, ஓ ஓட்டு எனக்கு. அதே மாதிரி வந்து அதிகாரத்தை நீ எடுத்துக்கிறனா எனக்கு ஒரு அதிகாரத்தை அதுல கொடு. ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நான் என் ஓட்ட கொடுத்துறீங்கல்ல, அப்ப நீ எனக்கு அதிகாரத்தை கொடு. இதுதாங்க ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தாங்க ஒரு அரசியல். தலைவர் கலைஞர் என்ன சொன்னாருன்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அதுக்கு அண்ணாவே சொல்லிட்டாரு. ஏன்னா அண்ணா சொன்னாரு, அதுக்கு கலைஞர் சொன்னாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், கூட்டணி கட்சியால
மத்தியிலையும் கூட்டாச்சு, மாநிலத்திலையும் கூட்டாச்சு. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் தோழர். அதாவது சித்தாந்தங்கள் வந்து மாற்றப்பட வேண்டும். அதாவது அதிகார பரவலாக்கத்திற்காக நீங்க அதே முழக்கத்தை புடிச்சிட்டு எத்தனை காலம் தொங்க முடியும்? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. மத்தியில மட்டும் நாங்க வந்து கூட்டாட்சிக்கு வந்துருவோம், நாங்க எங்களுக்கு நீங்க அதிகாரம் கொடுத்துருங்க, ஆனா மாநிலத்துல நாங்க அதிகாரம் தர மாட்டோம், நாங்க வந்து ஒரே ஆளை மட்டும் வச்சுக்கிருவோம். அப்ப எத்தனை நாட்கள் தான் வந்து இந்த அதிகார பரவலாக்கம் சம்பந்தமான சித்தாந்தங்கள் இந்த பழசவே நீங்க பேசிட்டே இருப்பீங்க? அதிகார பரவலாக்கம் பண்ணுங்க அப்படின்றதான வந்து ஜனநாயகமாக இருக்க முடியும். அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பரவலா வந்து ஒரு டிபேட்டா உருவாகி தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கின்ற கான்செப்ட்ல இன்னைக்கு வந்து காங்கிரஸ், மற்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே இன்னைக்கு அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு. கண்டிப்பா தேமுதிக, காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோட தான் தேர்தலை சந்திக்க போகிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆமா, இப்போதைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல், ரொம்ப நம்பகத்தன்மையா ஒரு தகவல். ஒரு சிலர் வந்து கூட வந்து இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவா பேசி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா வந்து மன்சூர் அலிகான் வந்து திடீரென்று மைடியர் அங்கிள் சொன்னா என்ன தப்பு அப்படின்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி புதிய தமிழக கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி கூட வந்து அவர் என்ன தப்பா பேசிட்டாரு அப்படின்னு ஏன் எல்லா பேரும் தான் பேசுறாங்க, ஏன் அவரை மத்திய நீங்க விஜய் மட்டும் டார்கெட் பண்றீங்க, எல்லா அரசியலும் டார்கெட் பண்ணுங்க அப்படின்றதையும் இன்றைக்கு ஒரு வாய்ஸ் உருவாயிருக்கு. இந்த மாநாட்டுக்கு வந்து ஆதரவு குரல் வந்து வலுப்பெற ஆரம்பிச்சு. மாநாட்டுக்கு இந்த 2வது மாநாட்டுக்கு பிறகு அவர் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் மக்களை திரட்டிய பிறகு வந்து இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் மத்தியில வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடிய இதுல நம்ம மன்சூர் அலிகான் கூட நம்ம ஒரு லிஸ்ட்ல சேர்க்க வேண்டியது கூட தேவை கிடையாது. பட் இருந்தாலும் கிருஷ்ணசாமி அவருடைய வாய்ஸ் வந்து நம்ம வந்து பொருந்திட முடியாது. ஆமா, அவர் வந்து ஒரு சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆல்ரெடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் வந்து இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஏதோ சம்திங் இருக்கின்றது. ஆனா கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போவாரா அப்படின்றது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தரவுகள். நமக்கு இன்னும் தரவுகள் கிடைச்சா நம்ம அவரையும் கூட இந்த லிஸ்ட்ல சேர்த்துடலாம். அது வரைக்கும் இப்போதைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா தேமுதிக, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி, இந்த 2 கட்சிகளுமே தமிழக வெற்றி கழகத்துல கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் ஏறக்குறைய 90% என்பது என்னுடைய கருத்து. 99% முடிஞ்சிருச்சு. ஆமா, நம்ம தலைவர் என்ன சொல்றாருன்னா 99 சொல்றாரு. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் களத்துல எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கடைசி நொடி பொழுதிலும் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.